மாசி மாசம் தெப்போத்சவம் 9ஆம் திருநாளான இன்று காலமே 8 மணிக்கு பெருமாள் பல்லக்கிலே புறப்பட்டு தெப்ப மண்டபத்திற்கு முன்னே இருக்கக்கூடிய தெப்ப குளத்திலே தீர்த்தவாரி கண்டருளி தெப்ப மண்டபம் ஆஸ்தானம் எழுந்தருளி பண்ண திருமஞ்சனம் கண்டருளி சாயங்காலம் பெருமாள் ஒற்ற பிரபையிலே பந்த காட்சியிலே புறப்பட்டு பெருமாள் வருகிறார், வீதி வருகிறார். சூரிய மண்டல மத்தியவர்த்தியா இருக்கக்கூடிய பெருமாள் அநேக பந்தத்திற்கு நடுவே பகவான் எழுந்தருள்கிறார். சூரிய மண்டல மத்தியவர்த்தியா இருக்கக்கூடிய பெருமாள் நமக்கு வேதத்தை கொடுத்த பெருமாள். ஒரு கதையோடு சொல்லி பெருமாளுடைய அனுகிரகத்தை பெறுவோம். ஒரு சமயம் எல்லா முனிவர்களும் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்றார். அதற்கு எல்லா லோகத்திற்கு எல்லா முனிவர்களும் வர வேண்டும் என்று அங்கே ஒரு விசாரணை. அப்படி வராத போனால் அவளுக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடிக்கும் என்ற ஒரு ஆர்டரும் போட்டிருக்கான். வைசம்பாயனருக்கு இயல்பாகவே ஏதோ ஒரு ப்ராப்ளம்னால அவரால் வர முடியல, அந்த மீட்டிங் அட்டன் பண்ண முடியல. எதேர்ச்சியா அவருக்கும் ஏதோ சரியில்லாத காரணத்தினால, போக முடியாத காரணத்தினால பிரம்மஹத்தி தோஷம் அவருக்கு வந்துடுத்து. அவருடைய பிரதான சிஷ்யரான யாக்கியவல்கியரை கூப்பிட்டு, எனக்கு பிரம்மஹத்தி தோஷம் வந்துடுத்துன்னு சூசனைகள்லாம் வருது, அதனால நீங்க என்ன பண்ணுங்க, எல்லாரும் நம்ம சிஷ்யா எல்லாரும் சேர்ந்து ஒரு யஜ்யம் பண்ணி பிரம்மஹத்தி தோஷத்தை போக்குங்க அப்படின்னு சொல்ற. இந்த யாக்கியவல்கியர் என்ன சொல்ற, எதுக்கு எல்லாரும் நீங்க டிஸ்டர்ப் பண்ற, நானே பண்ணிடுவேனே அப்படின்னு இவர் சொல்ல, அவர் எப்படி புரிஞ்சுட்டார் அப்படின்னா, நான் இருக்க எதுக்கு இவெல்லாம் கூப்பிடுறீங்கன்னு அகம்பாவத்தை பேசுறதாக நினைச்சுட்டு அவர் புரிஞ்சுட்டார். சரி, உனக்கு இத்தனை அகம்பாவம் மதமும் இருக்கிற காரணத்தினால நீ சிஷ்யனா இருக்க லாய்க்கு இல்ல, நீ கத்துண்ட எஜுர்வேதத்தை மொத்தையும் இவங்க கக்கிட்டு போ அப்படின்னுட்டார். அவரும் என்ன பண்றாரு, ஆச்சாரியன் சொன்னார் அப்படின்னு மொத்தத்தையும் அங்கேயே வாந்தி எடுத்துட்டு போயிட்டார். ஆசிரமம் பூரா வேதத்தோடு சேர்த்து வாந்திகளாக ஒரே மாம்சங்களாக இருக்கு. சிஷ்யால கூட்டு எடுன்னு சொல்றாரு. அவளும் சங்கோச்சப்படுற, எப்படி சுவாமி எடுக்கிறது, ஒரு ருதிரத்தோடு சேர்த்து இருக்கேன்னு அவ எல்லாரும் தித்திரி பறவைகளாக ஒரு அவதாரம் எடுத்து இந்த யஜுர்வேதத்தை கொத்தி கொத்தி எடுத்து ஆச்சாரியத்தை கொடுக்குறா. அதான் தைத்திரிய உபனிஷத், தைத்திரி அப்படின்னு வருது. சரி, இந்த யாக்கியவல்கிய தான் சாபம் வாங்கிட்டு இப்படி ஏதாவது கக்கிட்டு போயிட்டாரு. அவர் நேர போய் சூரிய பகவான் ஆசிரியிக்கிறார். சூரிய பகவான் ஆசிரியிக்கிறச்சே சூரிய பகவான் அனுகிரகம் வாங்குறார். என்ன கேட்கிறார் அப்படின்னா, என் ஆச்சாரியனுக்கு தெரியா இருக்கக்கூடிய வேதங்களும் எனக்கு தெரிய வேண்டும்னு சொல்ல, அப்பேற்பட்ட அனுகிரகத்தை சூரிய பகவான் உள்ள இருந்து ஹயக்ரீவனாக ஓகேன இங்கே ஆச்சாரியனுக்கு இந்த யாக்கியவல்கருக்கு சுக்ல யஜுர் வேதத்தை கொடுக்கிறார். சுக்லம் சூரியத்திலேருந்து வரக்கூடிய இந்த வேதமானது இன்றைக்கு சுக்ல யஜுர் வேதம் அப்படின்னு உள்ள ஹலஹலான்ற சப்தத்தோடு சுக்லயஜுர் வேதமானது யாக்கியவல்கியருக்கு உபதேசிக்கப்படுகிறது. யாக்கியவல்கியம் முனிஷ்டேஷ்டம் ஜிஷ்டும் ஹரிஹர பிரபும் ஜிதேந்திரியம் ஜிதக்ரோதம் சதா தியானபராயணம் ஆனந்த நிலையம் வந்து யோகானந்தம் முனீஸ்வரம். பேர்பட்ட யாக்கியவல்கியர் சுக்ல யஜுர்வேதத்துக்கு அதிபதியா இருக்கார். அங்கே சூரிய மண்டலத்திலேருந்து கொடுத்தது யாருன்னா இன்னைக்கு வரக்கூடிய பெருமாளாகிய ரங்கநாதன் தான் அந்த வேதத்தை கொடுக்கிறார். ஆக இந்த சூரிய மண்டல மத்தியவர்த்தியா இருந்து வேதத்தை உபதேசம் பண்ணினார் என்று இந்த ஒற்ற பிரபையில பகவான் எழுந்தருளும் போது நாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம். வேதங்கள் சுக்லஜுர் வேதம், கிருஷ்ணஜுர் வேதம் இருக்கு. இதை தவிர நிறைய வேதங்கள் அனந்தாவை வேதாகான் இருக்கு. ஆக பெருமாள் இங்க சூரிய மண்டல மத்தியவர்த்தியாக எழுந்தருளி இருந்து இப்பேற்பட்ட வேதத்தை பெருமாள் உபதேசம் செய்தார். அந்த வேதத்தை கற்ற யாக்கியவல்கியருக்கும் உபதேசம் நல்வாழ்க்கை அமைத்தார் என்று இப்பேற்பட்ட வைபவத்தை ஞாபகத்தை வைத்துக் கொண்டு பகவானை ஒற்றை பிறவியிலே பெரும ரங்கநாதை சேவிக்கும் என்று பிரார்த்திக்கிறோம்.